ஞாயிறு விடுமுறையொட்டி திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தந்துள்ள நிலையில் சந்திர கிரகணம் என்பதால் பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே தரிசனம் செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்போம். பவானி வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். பவானி. கண்டிப்பாக. அதாவது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சந்திர கிரகணத்தை முன்னிட்டு இன்று மதியம் 2 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. இதனால் அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். குறிப்பாக திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு ஏராளமான பக்தர்கள் வருகை தருவது உண்டு. மேலும் முக்கிய திருவிழா நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தந்து முருகனை வழிபட்டு செல்வார்கள். இந்த நிலையில இன்று விடுமுறை தினம் என்பதாலும் காலை முதலே ஏராளமான பக்தர்கள் திருச்செந்தூரை நோக்கி வந்தவண்ணம் உள்ளனர். குறிப்பாக இன்று சந்திர கிரகணம் என்பதால் திருச்செந்தூர் கோவிலில் மதியம் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சரியாக 9:56 மணிக்கு துவங்கக்கூடிய அந்த சந்திர கிரகணம் அதிகாலை 1:26 மணி வரை இருக்கப்படுகிறது. அதனால் மதியம் 2 மணி வரை மட்டுமே தரிசனத்திற்கு கோவில் நிர்வாகமானது அனுமதிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு நாளை காலை 5 மணிக்கு தான் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில இன்று காலை முதல் திருச்செந்தூருக்கு குடும்பத்துடன் பக்தர்கள் வருகை தருகின்றனர். கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்கள் கோவில் முன்பு இருக்கக்கூடிய கடற்கரையில் புனித நீராடிய பின்பு நாளிக்கணில் குளித்துவிட்டு நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் பொது தரிசன வரிசை, கட்டண தரிசன வரிசை மற்றும் முதியோர்களுக்கான சிறப்பு தரிசன வரிசை என அனைத்து வரிசைகளிலும் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி காணப்படுகிறது. பொது தரிசன வரிசையில் வரும் பக்தர்கள் சுமார் 5 மணி நேரத்திற்கு மேலாகவே காத்திருந்து தரிசனம் செய்து வருகின்றனர். 100 ரூபாய் கட்டண தரிசன வரிசையில் நிற்கும் பக்தர்கள் கோவிலை சுற்றி நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். அதாவது கோவில் வளாகம், கடற்கரை பகுதி மட்டுமில்லாமல் திருச்செந்தூர் நகர் முழுவதுமே பக்தர்களுடைய கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டு வருகின்றது. விவரங்களுக்கு நன்றி பவானி. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.